இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பண்ணை கழிவுகள் உரமாக்குவதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ்.ஆர். ஸ்ரீ ரங்கசாமி அவர்கள் தரும் தகவல்கள். இந்நிலையம் பல விவசாயிகளுக்கு பல அரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது முதன்மையானதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய அளவில் வெளியிடப்படும் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பல வழியிலும் எடுத்து சென்று அவர்கள் செயல்படுத்தி மகசூலை அதிகப்படுத்தி மற்றும் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்மளோட அரசாங்கத்தின் நோக்கம் இப்போ பட்ஜெட்டில் கூட அறிவிச்சிருக்காங்க. நம்ம நஞ்சில்லா விவசாயத்தை விவசாய குழுக்கள் மூலியமாக பிரபலப்படுத்தி தரமான பொருளை தயாரிக்கணும்னு. நம்ம இப்போ ரசாயன உரம் பயன்படுத்துறதுக்கும் அங்கக உரம் பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, பயிருக்கு தேவை 16 வகையான சத்து போதுமான அளவு போதுமான நேரத்தில் சரியான நேரத்தில் கிடைக்கணும். அதுதான். அப்படி பார்த்தீங்கன்னா ரசாயன உரத்தில் அதிகமான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இருக்கிறது. அது போட்ட உடனே பயிர்கள் கிடைக்கிறது. அதனால தான் மகசூல் அதிகமாக வருது. இயற்கை உரங்களை போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அது உடனடியாக பயிர்களுக்கு கிடைக்கக்கூடியதில்ல. உடனடியாக போதுமான அளவு இல்லை. அதால் மகசூல் கம்மியாகுது. நம்ம விவசாய பெருமக்களும் அங்கக வேளாண்மை பண்ணும்போது மகசூல் கம்மியாயிடுச்சுன்னு ஒரு குறைபாடு படுறாங்க. அவனுக்கு போதிய லாபம் வரலன்னு நினைக்கிறாங்க. அது தரமான பொருளாக இருந்தாலும் அது சரியாக வியாபாரம் பண்ண முடியல, சரியான விலைக்குன்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சரி பண்ணணும்னா நாம் பயிருக்கு வேண்டிய உரங்களை பயிருக்கு வேண்டிய சத்துக்களை சரியான அளவு சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்களை தயாரிக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம பண்ணை கழிவு இருக்குது, மாட்டு எருக்கள் இருக்குது. இது அப்படியே போட்டால் பயிருக்கு கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. அது உடனடியாக பயிருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த CN ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இது மட்டும்தான் நம்ம அங்கக விவசாயம் செய்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா 13க்கு 1%. அங்ககம் கனிமம் 13 தழைச்சத்து 1 இருந்தால் மட்டும்தான் பயிர்களுக்கு நாம் இடக்கூடிய உரம் உடனடியாக கிடைக்கும். நாம் பயிர் கழிவில் பார்த்திங்கன்னா அது 30லேருந்து 1 இருக்கும், இல்லை 35லேருந்து 1 இருக்கும். அது கழிவை பொறுத்து இருக்குது. அப்போது உரம் பயிர்களுக்கு கிடைக்காது. அதுக்கு மகசூல் நம்ம பாதிக்குது. எப்போ பயிர்களுக்கு அந்த தன்மையில் கிடைக்கும் அந்த ஸ்டேஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, தேவைக்கேற்ப அங்கே முறையில் உரத்தை நம்ம சத்துக்களை கொடுக்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தரமான இயற்கை உரங்களை தயாரிச்சிட்டோன்னா நம்ம மகசூல் அதிகப்படுத்திடலாம். அது வேறு எந்த ஐயப்பாடுமே இல்லை. நம்ம இயற்கை விவசாயம் அங்கே நம்ம செயற்கை உரங்கள் விடுற அளவுக்கு மகசூல் பெற்றுடலாம். அப்படி பண்ணும்போது நம்ம குப்பைகள்லாம் இருக்குது, அதை மக்க வைக்கணும்னா ஒரு 6 மாத காலங்கள் இல்லை 5 மாத காலங்கள் ஆகுது. இந்த போதிய அது வரைக்கும் நம்ம அதை பாதுகாக்க வேண்டியது இருக்குது. அப்படியே ரெடி ஆனாலும் அந்த தரம் பார்த்திங்கன்னா நம்ம தரமான குப்பைகளாக இல்லை. அதுக்கு தான் நம்மளோட நோக்கம் என்னென்னா, குறுகிய காலத்தில் தரமான உடனடியாக பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்து உள்ள உரங்களை தயாரிக்கணும். அதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம இப்போ உரங்கள் மக்குது இல்லையா, அது எப்படி மக்குதுன்னா, நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வேகமாக நம்ம மக்குவோம். அந்த நுண்ணுயிர்கள் கலவையை கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயோ மினரலைசர் என்ற ஒரு கன்சார்ஷியா மைக்ரோபியல் கன்சார்ஷியாவை வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு நம்ம மக்கக்கூடிய நம்ம எந்த வகையான குப்பையான பண்ணை கழிவுகளையும் மக்க வச்சுக்கலாம். 1 டன் குப்பைக்கு 2 கிலோ நம்ம போதுமானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும். ரொம்ப விலை கம்மியானது 63 ரூபா தான். நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்னா, 2 கிலோ 20 லிட்டர் தண்ணியில் கரைச்சி 1 டன் குப்பைக்கு பயன்படுத்தலாம். ஒரு 15 சென்டிமீட்டர் நம்ம குப்பைகளை போட்டு அது மேலே ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அதுக்கு மேலே ஒரு 15 சென்டிமீட்டர் நம்ம குப்பைகளை போட்டுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி லேயராக நம்ம பண்ணும்போது போதுமான நுண்ணுயிர்கள் எல்லா இடத்துலையும் நம்ம மக்கக்கூடிய குப்பைகளுக்கு கிடைக்கும். நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா அதை மக்கக்கூடிய காலம் சீக்கிரமாக கம்மியாகும். அதில் என்னென்ன இருக்குன்னா, பாக்டீரியா இருக்குது, ஃபங்கை இருக்குது, ஆக்டினோமைசிட்ஸ். இந்த 3 தான் நம் குப்பைகளை மக்கி பயிர்கள் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் மாற்றக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நம்ம குப்பை மக்கும்போது அதிகமான ஹீட்டுன்னு சொல்லணும் இல்லையா, வெப்பம் உண்டாகும்.
அந்த வெப்பம் உண்டான ஒரு 65 டிகிரிக்கு மேலே வெப்பம் ஆச்சுன்னா இந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை கம்மியாயிடும், மக்கறது கம்மியாயிடும். அதனால் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா குப்பையை கிண்டி விடணும். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக காத்தோட்டத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த காத்தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த வெப்பத்தை கம்மி பண்ணணும். அடுத்தது போதுமான ஈரம். அடுத்தது தண்ணி வந்து அப்பப்போ தெளிச்சோம்னா ஒரு 40-60% ஈரம் இருக்கணும், காத்தோட்டம் இருக்கணும், போதிய நுண்ணுயிர்கள் இருக்கணும். இந்த 3 இருக்கும்போது நாம் குப்பை 6 மாதம் மக்கக்கூடிய குப்பை 80-90 நாளில் தரமான குப்பையாக இருக்கும். தரமான குப்பையான எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சிஎன் ரேஷியோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ 13:1 இருக்கும். அடுத்தது வந்து தழைச்சத்து பார்த்திங்கன்னா 1க்கு மேலே இருக்கும். நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கும். இப்படி நீங்கள் இடும்போது வயலில் இடும்போது நாம் இட்ட உடனே தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து பயிர்களுக்கு போய் உடனடியாக சேரும். நம்ம எப்படி யூரியா, சூப்பர், பொட்டாஷ் போட்டால் உடனடியாக பயிர் பச்சையம் பிடிக்குதோ அதே மாதிரி நாம் இடக்கூடிய குப்பை உரம் வந்து தரமான உரம், போதுமான சத்துக்களோட பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையில் வந்து இருக்கும். இப்படி பண்ணினீங்கன்னா நாம் 80-90 நாளில் தரமான உரத்தை பயிர்களுக்கு கொடுத்து ரசாயன உரத்துக்கு மாற்றாக அங்கக வேளாண்மையிலும் அதிக மகசூல் பெறலாம். இந்த பயோமினரலைசர் நம்ம வயலில் கூட நம்ம நேரடியாகவும் நம்ம இடலாம். நம்ம போதுமான நுண்ணுயிர்கள் ஏற்கனவே மண்ணில் இல்லாததை ஒரு வரப்பிரசாதமாக இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் விட்ட பயோமினரலைசர் வந்து அந்த மாற்றி நம்ம அங்கக வேளாண்மை வெற்றிகரமாக இது செயல்படுத்தணும்னு இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி இதை மட்டுமே பயன்படுத்த வேணாம். இதையும் அடி உரமாக போட்டு பசுந்தாள் உரங்கள், உயிர் உரங்கள், நம்ம உயிர் உரங்களை இடும்போது அதோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகவும் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து சீக்கிரமாக கரைத்து பயிர்கள் எடுக்கக்கூடிய தன்மையில் வந்து மாற்றும். அப்படின்னும் போது நீங்கள் இதை மேல் உரமாக அடி உரமாக தான் இடணும். இந்த கம்போஸ்டன் இல்லை, மேல் உரமாகவும் இந்த மண்புழு உரம் போல் இதை இட்டிங்கன்னா உடனடியாக பயிர்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்த பயிருக்கு எப்பயுமே கிடைக்காது, அடுத்த பயிருக்கு தான் மக்கி கிடைக்கும். இந்த பயிர் வந்து பாதிக்கப்படும். பயிருக்கு என்ன தேவை, அது பரிந்துரைக்கப்பட்ட உர அளவுகள் என்ன, அதை அங்கக உரத்தால் சரி பண்ண முடியுமா, அதுக்கு எவ்வளோ அளவு போடணும், இந்த ரெண்டையும் சரி கட்டி போட்டால் தான் நாம் உயர் ரக விளைச்சலை அங்கக முறையில் வந்து நம்ம மகசூலை ஈட்ட முடியும். அது இல்லாமல் நாம் இருக்கும் உரங்களை போட்டுவிட்டு அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய அதிக உர தேவை, சத்துக்கள் தேவைக்குள்ள பயிரை பண்ணும்போது அது ஒரு வெற்றி வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால விவசாய பெருமக்கள் நாம் பயிர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்துவிட்டு நாம் உரம் போடுவதில் என்ன சத்துக்கள் இருக்கிறதோ ரெண்டும் மேட்ச்னு சொல்லுவோம் இல்லையா, தேவைக்கேற்ப நாம் கொடுப்போம் என்றால் அங்க வேளாண்மை கண்டிப்பாக வெற்றியாக முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயோமினரலைசர் வந்து செயல்படும் என்று சொல்லி இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் SR ஸ்ரீ ரங்கசாமி அவர்களை 09789533011 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.